தமிழகத்தில் 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தமிழக மக்களிடையே மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது. இந்த ரொக்க உதவி வழக்கமாக வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கு முன்பு பொங்கலை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அந்த பரிசு தொகுப்புக்காக தமிழக அரசு ரூபாய் 248 கோடி ஒதுக்கியுள்ளது. ஆனால் ரொக்கத்தொகை குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவியது. இதனிடையே ரொக்க உதவி வழங்குவது குறித்து நிதித்துறையுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு பொங்கலின் போது ரொக்க உதவி வழங்கப்படாமல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இதனால் இந்த ஆண்டு மக்களுக்கு ஏமாற்றம் ஏற்படக்கூடாது, மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலையும் கருத்தில் கொண்டு ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு ரூபாய் 6936 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பொங்கல் ரொக்க பரிசு திட்டம் தமிழகத்தில் உள்ள அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொருந்தும் என அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.